தலைவர்களுக்கு மத்தியில் அத்திப்பூத்தோர் போலத்தான் பெருந்தலைவர்கள் தோன்றுகின்றனர். பொது நலத்தையும் உயிராக போற்றி தங்கள் பணியை செவ்வனே செய்கின்றனர். அரசியலில் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் இவை மலிந்த ஒரு தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தலைவரின் தலைமைத்துவம் தமிழகத்தில் தொடர்ந்திருந்தால் தமிழகம் தரணி போற்றும் அளவிற்கு உயர்ந்திருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். விளையும் பயிர் மூளையிலேயே தெரியும் என்ற வார்த்தைக்கேற்ப 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் காமராஜர். குடும்ப ஏழ்மையின் காரணமாக அவரால் 6 ஆண்டுகள் மட்டுமே கல்வி கற்க முடிந்தது. தனது 12வது வயதில் தனது தாய்மாமன் துணிக்கடையில் வேலை செய்தார். தனது 16வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் முழு நேர ஊழியராக பணியில் சேர்ந்து பதவி சௌகரியம் என்று பார்க்காமல் மக்களுக்காக கடுமையாக உழைத்தார். 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1954ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராஜர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர்தான் அடுத்த 9 ஆண்டுகளுக்கு தலை சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கினார். அவரின் நல்லாட்சியில் கல்வித்துறையிலும் தொழில்துறையிலும் மாபெரும் வளர்ச்சி கண்டது நம் தமிழ்நாடு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகிடும் கற்கை நன்றே. படிக்கின்ற மாணவர்கள் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொல்கிறது நம் தமிழ். ஆனால் காமராஜர் சொல்கிறார், மாணவர்களே, நீங்கள் பிச்சை எடுக்காதீர்கள், உங்களுக்காக நான் பிச்சை எடுக்கவும் தயார், எனவே பள்ளிக்கு சென்று படியுங்கள் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர். இதற்காக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? மாநிலம் முழுவதும் பல புதிய பள்ளிகள் கட்ட உத்தரவிட்டார். பழைய பள்ளிகள் சீர் செய்யப்பட்டன. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு தொடக்க பள்ளி, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு உயர்நிலை பள்ளி இருப்பதை உறுதி செய்தார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அந்த ஜகத்தினை அளிக்க சொன்னார் அன்றே பாரதி. அந்த நிலையை மாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏழை மாணவர்களின் வயிறு காயாமல் இருக்க அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச மதிய உணவு என்னும் உன்னதமான திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஜாதி, வகுப்பு, ஏழை, பணக்காரன் என்ற பேதத்தை ஒழிக்க விரும்பிய காமராஜர் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் இலவச சீருடை வழங்கினார். கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே. கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே. இங்க நானும் ஏழதான், எழுந்தறிவு தொலைவுதான். இங்க நானும் ஏழதான், எழுந்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணுல கண்டா மத்தியான சோத்துதான் மறந்தோம் தின்னதில்ல. மத்தியான சோத்துதான் மறந்தோம் தின்னதில்ல. கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சோறு, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது. சீருட தைச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல. சீருட தைச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல. சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பும் தந்தாங்க ஐயா. சீருட தந்து புத்தகம் தந்து செருப்பும் தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமன்றி, புத்தகத்தோட ஜாமன்றி, புதுசு புதுசா திட்டங்களாம். புத்தகத்தோட ஜாமன்றி, புதுசு புதுசா திட்டங்களாம். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன். கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே. மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த போதும் பதவிக்குரிய பந்தா அவரிடம் இருந்ததே இல்லை. அதனால் தான் அவரை கர்ம வீரர் என்றும் கருப்பு காந்தி என்றும் போற்றுகிறது நம் தமிழக வரலாறு. அவர் தனக்கென்று வைத்திருந்த சொத்துக்கள் என்ன தெரியுமா? சில கதர் வேட்டி சட்டைகளும் சில புத்தகங்களும் தான். இப்படிப்பட்ட நேர்மையான கண்ணியமான இன்னொரு தலைவரை தமிழக வரலாறு மட்டுமல்ல
உலக வரலாறும் இனி சந்திக்குமா என்பது சந்தேகமே. எனவே மாணவர்களாகிய நாமும் நாடு போற்றும் பெருந்தலைவர் காமராஜரை போல் நாட்டில் வளம் வருவோம். நம் பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.